ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கில்லாடி ராணி கிச்சன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான கீரை மீன் பெரியல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கில்லாடி ராணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் 1 கிலோ அளவு கீரை மீன் எடுத்து வச்சுக்கேன் க்ளீன் பண்ணி. இதை பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து பெரிய ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் 2-3 நிமிஷம் அளவு மிக்ஸ் பண்ணணும். அதோடு சேர்த்து ஆச்சி கறி மசாலா தூளும் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இந்த தூள் எல்லாம் ஒட்டி பிடிச்சி கொண்டிருக்கும் நீங்கள் பெரிய அதனால் ஆயிலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை நான் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். மீனுக்கு மேலே மீன் பிரிக்கக்கூடாது, என்றால் உறிந்திடும், ஒட்டி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலால் பார்த்தீங்கன்னா மீன் பிரிஞ்சிட்டு கீழே. இப்போ நான் அதை பிரட்டி வைக்க போகிறேன் மற்ற பக்கமாக. இதை நான் 3 நிமிஷம் மற்ற பக்கமாக பெரிய விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நான் ஒரு பவுலில் வைக்க போகிறேன்னு எடுத்து. இது ரொம்பவே ஈஸியானது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் அதுக்கு மேலே ஒனியனோடையும் சாப்பிடலாம். நீங்கள் ஒனியனையும் ஃப்ரை பண்ணி மீனோட சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கில்லாடி ராணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்